சூழல். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு கிராம பகுதியிலோ அல்லது இது போன்ற நகர்ப்பகுதிகளோ புறநகர் பகுதிகளோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அது கவியரங்கு, கருத்தரங்கு அல்லது பொதுக்கூட்டம் எதுவானாலும் அது வேடிக்கை பார்க்க மக்கள் கூட்டிடுவாங்க. இந்த மாதிரிலாம் விளம்பரம்லாம் கிடையாது. இப்போது சேட்டலைட் சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் கையில் இருக்குவார், என் பாக்கெட்டில் விட உட்காந்து. இது வந்ததுனால ஊடகங்கள் மக்களை அப்படியே விழுங்கினது, பிசாசு மாதிரி எல்லாரையும் அப்படியே வாயில் போட்டுக்கிட்டே இருக்கு. அதனால் இந்த மாதிரி கூடங்கள் மிக மிக அபூர்வமான ஒரு விஷயமாக இருக்குது. அதையும் தாண்டி தான் நம்ம வந்திருக்குன்னு சொன்னால் அது மிகப்பெரிய செய்தியாக நான் பார்க்குறேன், விஷயமாக பார்க்குறேன். இது ஒரு மிகப்பெரிய அரங்கம் மாதிரியே எனக்கு படுது. ஏன்னா மிக குறைவான எண்ணிக்கை இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நம்ம வர்றது இருக்கு பாரு, அதுவே மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. அது மாதிரி சூழலில் நம்ம கூட்டியிருக்கோம். இது 5ஆம் ஆண்டு நிகழ்வில் இங்கே தொடங்கியிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருக்குறள் பேரவை இங்கே தொடங்க வேண்டிய அவசியம் என்ன, இல்லை இது ஏன் தொடங்குறாங்க, யார் தொடங்குறாங்கன்ற கேள்வி வருது. திருக்குறள் பேரவை தொடங்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க? ஒன்று தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசியவாதிகள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், சமூகம் மீது அக்கறை உள்ளவர்கள், தாய்மொழி அக்கறை உள்ளவங்க தான் இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துவார்கள். சரி, அது இல்லாமல் இன்னொரு பக்கம் ரசிகர் மன்றங்கள் யார் தொடங்குவாங்க? அந்தந்த நடிகர் நடிகர்களுடைய ரசிகர்கள் தொடங்குவாங்க. குஷ்புக்கு கோயில் கூட கட்டுவாங்க. அப்போது இப்படிப்பட்ட சமூகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சூழல், இதை மாதிரி சூழலில் அங்கே இருக்கிற தாய்மார்கள் உட்காருங்கம்மா. நாம எதுக்கு கூடுறங்கிற விஷயமா தெரியல. வீட்டுக்கு ஒரு ஆளாச்சும் உட்காரலாம்ல. ஏதோ அந்த ஆளுங்க கூடுறாங்க, 4 சேர் போட்டுருக்காங்க, எல்லாரும் உட்காருங்க. ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு பிரச்சனை எதிர்கொள்கிற போது காவல் நிலையமோ இல்லது அலுவலகத்துக்கோ நாம் செல்லுகிற போது நான் திருக்குறள் பேரிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த அதிகாரிகள் உங்களையும் அந்த நிர்வாகிகளும் பார்க்கின்ற பார்வை மரியாதையோடு நடத்துவார்கள். ஒரு பிரச்சனைக்காக முகம் கொடுக்க காவல் நிலையமோ வேறு எதுக்கோ ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் சென்றால் அவர்களை எப்படி இந்த அதிகாரிகளும் இந்த அரசு நிர்வாகம் அணுகும் என்பது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. ஏன் நான் இங்கே சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு திருக்குறள் பேரவை இந்த பகுதியிலே நடத்துகிறார்கள் என்றால் இங்கே ஒரு முற்போக்கு சிந்தனைவாதிகள் இருக்கிறார்கள், சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சிறு குழுக்களாக தான் இருப்பாங்க. பெரிய பெரிய பேனர் கட்டிக்கணும், கொடி கட்டிக்கணும், பெரிய பிரச்சார பீரங்கி பண்ணி மீடியா சக்தியோடு இருக்கவங்களாம் கிடையாது. ஆனால் இவர்கள் ஔவையார் சொன்ன மாதிரி, ஔவையார் திருக்குறளை பற்றி சொல்லிட்டாங்க இல்லையா, அணுவை துளைத்திய கடலை புகுத்திய குறள்னு சொல்லிவிட்டார், குறுகத்தரித்தம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அணு போன்ற அணுவில் எவ்வளோ பெரிய சக்தி இருக்கோ அப்படிப்பட்டவர்களாக தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழலில் இன்னொரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்திலே பிபிலி, அதாவது பைபிளுக்கு அடுத்து அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்கிட்ட திருக்குறள் தான். இந்த திருக்குறள் உலக மொழிகளிலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க மொழியியல் வல்லுநர்கள். நாம் இங்கே பார்க்க வேண்டிய அம்சம் என்னன்னா, பைபிளை உலகம் முழுக்க பரவி இருப்பதற்கு என்ன காரணம்? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை சூரியன் உதயமாக சூரியன் மறையும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஏகாதிபத்தியம் உள்ள ஒரு மிகப்பெரிய வெள்ளையர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுடைய ஈட்டி முனையிலும் துப்பாக்கி முனையிலும் இந்த கிறிஸ்தவ மதத்தை கொண்டு போய் திணித்தார்கள். அது உலகம் முழுக்க பரவதுக்கு காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்படி திணிக்கும் போது வேறு வழி இல்லாமல் அந்த மக்கள் அந்த மதத்தை சேர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆகவே உலகத்திலே எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்ட நூலில் பைபிள் முதல் இடத்துல வருது. ஆனால் திருக்குறள் அப்படியா? தமிழன் போய் எங்கன்னா ஏகாதிபத்தியம் பண்ணானா, நாடு ஆட்சி பிடிச்சானா, ஏதாவது பண்ணினானா? ஆனால் இது 2வது இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்?
என்ன காரணம்? திருவள்ளுவர் வள்ளுவர் மனிதனை பேசினார், வாழ்க்கையை பேசினார், மனித நேயத்தை பேசினார், எப்படி இல்லற நடத்த வேணும்னு சொல்லியிருக்கிறார், எப்படி அரசு நடத்தணும்னு சொல்லியிருக்கிறார், கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்படி அவர் எல்லா விஷயங்களுமே பேசியிருக்கிறதுனால மனிதர்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்பட்டது. அவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம், இஸ்லாமியாக இருக்கலாம், இல்லை வேற்று மாற்றுத்தவனாக இருக்கலாம், இல்லை சனாதனவாதியாக இருக்கலாம், வலதுசாரியாக இருக்கலாம், இடதுசாரியாக இருக்கலாம், முற்போக்குவாதி பிற்போக்கு எவனாக இருந்தாலும் எல்லாருக்கும் அது பொதுவாக அவர் சொன்ன கருத்து நின்றுது. ஆனால் தான் எல்லாருமே இருந்தாங்க. அதனால தான் நம்முடைய பிரதமர் மோடி கூட உலகம் முழுக்க அவர் ஏற்றுக்கொண்ட அந்த தத்துவத்தை எடுத்து போல என்ன தத்துவம் நான் சொல்ல விரும்பலை, என்ன தத்துவம் எல்லாரும் பேசுவாங்க. திருக்குறள் எடுத்து அங்கங்கே சொல்லிங்கிறாரு. ஏன் பகவத்கீதை எடுத்து போக வேண்டியதானே? ஏன் முடியல? பகவத்கீதை ஒரு சாராக இருக்காங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சார் மக்களுக்காக மட்டுமே பேசுங்க. ஆனால் திருக்குறள் தமிழனை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தேவையான எல்லா கருத்துக்களையும் சொல்லு. ஆனால் தான் அது முக்கியம். அதனுடைய வாரிசுகள் நாம் என்பதை நாம் பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் தான் அது இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கு. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஆய்வாளர்கள் நிறைய செய்திகளை சொல்லிட்டு போகிறாங்க. நான் இந்த செய்திக்கு நாம் போக விரும்பலை, அது கால அவகாசம் இல்லை. ஆனாலும் ஒரு சில செய்திகளை இங்கே பதிவு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது. எப்படின்னா, அயோத்திதாசர் பண்டிதர் மிகப்பெரிய அறிஞர். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, திருக்குறள் பௌத்தம் தான், வேறு எதுவுமே கிடையாதுன்னு அவர் நிறைய ஆதாரங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதன் பிறகு சமண மதத்தவர்கள்லாம் அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சமண நாயனார் என்று அவரை சொல்கிறாங்க. அது பின்னாடி வருது பாருங்க. சைவ மதத்தை சேர்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள திருக்குறள் சைவ திருவள்ளுவரை சைவ புயவர் தான் இப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்காங்க. ஒரு பாட்டு இப்படிப்பட்ட சூழலை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே திராவிட மறுமலர்ச்சி என்றெல்லாம் வருகிற போது அப்போது பெரியார் எதை எதிர்த்தார் உங்களுக்கு தெரியும். பெரியார் இறை நம்பிக்கையிலே ஈடுபாடு இல்லாதவர், கடவுளை மறக்கணும்னு சொன்னவர், இதிகாச புராணங்களை எரிக்க வேண்டும் என்று சொன்னவர். அப்படிப்பட்டவர் கூட திருக்குறள் கிட்ட போகிற போது அது அவரால் எதுவுமே செய்ய முடியாது. எதுவாக செய்ய முடியாதுன்னா, திருக்குறள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது செய்கிறது ஒன்று செய்தில்லை. ஆனாலும் அவர் ஒன்று செஞ்சார். எப்படி சைவ புறவர்களும், எப்படி சமண மதத்தை சேர்ந்தவர்களும் எப்படியெல்லாம் திருக்குறளை தங்களுக்கு இசைவாக அதை பார்த்தார்களோ, அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா 5 பேர் கொண்ட குழு அமைக்கிறார். அந்த 5 பேர் கொண்ட குழு தான் வரதராஜனார், அதன் பிறகு பாவாணர் வருவார் என்னன்னு தெரியல, பாவாணர், அதன் பிறகு நெடுஞ்செழியன், இப்படி எனக்கு பேர் செய்த மொத்தம் 5 பேர். இவ்வளோ ஆய்வு பண்ணி நீங்கள் தெளிவுரை எழுதுங்கள். என்ன சொல்கிறாங்க? அதில் திருக்குறளில் பெண்ணடிமை தனித்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு கடவுள் பார்த்து சொல்கிறாங்களே, இதுக்கு ஒரு மாற்று சிந்தனை அவர் வைக்க தான் பார்த்தாரே தவிர பெரியார் அவர் அதை வேறு எதுவும் செய்வதற்கோ முயற்சி செய்யலாம் நான். அதனால் ஒரு குழு அமைக்கிறார். எல்லாருமே அறிஞர்கள், தமிழ் வல்லுநர்கள். அவங்க பண்ண பிறகு அதில் நெடுஞ்செழியனுடைய தெளிவுரை தான் அவங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 80க்கு முன்னே திருவள்ளுவருக்கு யாருன்னா பூசை போட்டாங்களா? திருவள்ளுவருக்கு யாருன்னா விபூதி வச்சாங்களா? திருவள்ளுவருக்கு யாருன்னா பட்டை போட்டாங்களா? போடலையே. இப்போ ஏன் போடுறாங்க? இப்போ போடுறாங்க. அது ஒரு பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கு. ஏனென்றால் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டுக்காக திருவள்ளுவரை வளைக்க பார்க்குறாங்க. காலங்காலமாக இது நடந்து வந்துட்டு இருக்கு. அதுதான் நான் தான் சொல்லி வந்தேன். வரிசையாக எல்லா பக்தி இயக்கங்கள், அதுக்கு முன்னிருந்தவர்கள், பௌத்தர்கள், எல்லா விஷயங்களும் பார்க்குற போது திருவள்ளுவரை இப்படி தான் அவங்க அப்படியே திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பயன்படுத்துறதுக்கு முழுமையாக முயற்சி பண்ணினாங்க. அதே போன்ற ஒரு நடவடிக்கை தான் இன்றைக்கி இவர்கள் இறங்கியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தேவையாக இருக்குது. ஆக திருவள்ளுவர்
எல்லாருக்கும் பயன்படக்கூடியவர் என்றாலும் ஆதிக்க சக்திகள் என்ன பண்ணுதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஆதிக்க சக்திகள் திருவள்ளுவரையும் பயன்படுத்தி அது வந்து இங்கே மேலும் மேலும் தமிழர்கள் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும், அதிகாரத்தை பிடிக்கணுன்றதாக தான் இதை சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதை மறுத்துட்டுலாம் போக முடியாது. என்றாலும் கால அவகாசம் இல்லாத காரணத்தில் நான் இப்போ முடிச்சுக்கிட்டு நான் இந்த வரவேற்புரைக்கு வருகிறேன். தலைமை தாய்ந்த நம்முடைய துரை அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய நல்ல அறிவியலர்கள் அவர்களையும் ஒரு சிறப்பான மாணவர்களுக்கு துணை செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்வார். நான் அடுத்தது பேசுவேன்.